எனக்கு இருக்கிற ஒரே உறவு என் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் என் தங்கச்சியோ என் தம்பியோ அல்லது என் அக்காலோ தான். நீங்க இப்ப என் பிள்ளைய என் அக்கா கிட்ட விட மாட்டீங்க, ஏன்னா அது உங்களை கொண்டுகிட்டு போயிரும். இப்ப நீங்க கொண்டே உங்க அக்கா தங்கச்சியோட விட்டுருவீங்க, அப்ப என்ன ஒத்தையா விட்டுருவீங்களா? ஆனா பாவம் அத்தைங்க எல்லாம் கையேந்துறாங்க. ஒரு தாய் மாமனுக்கு மட்டும் அவ்வளவு ரைட்ஸ் இருக்கும்னா அத்தைக்கு எப்படி இல்லாம இருக்கும்? ரொம்ப பெரிய உறவுங்கிறது அத்தை தான். இப்படி இருக்கிறப்ப இந்த இவங்களோட ஏன் சேர விட மாட்டேங்கிறீங்க? அந்த அத்தை பொண்ணு புடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வச்சிருவாங்களோ பயம் சார். பண்ணட்டும், அந்த ஃபேமிலியே வேணாம்னா கூட அவங்க பொண்ணு மட்டும். அந்த ஃபேமிலியே வேணாம். ஏன் வேணாம்? உறவுலயே ரொம்ப இமோஷனலான ஒரு உறவு அத்தை உறவு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சொத்தை இவ கெடுத்து விடுவா, கோல் மூட்டி விட்டாங்கிற சின்ன பிள்ளை காரணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்காம இருக்கீங்க. நான் சொன்னேன்னு எழுதி வச்சுக்கோங்க. வீட்டுல போய் உங்க மேல எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு பகை இருக்கலாம், ஆனா அதை ஒரு நாளும் உங்க பிள்ளைங்க மேல அவங்க காட்டவே மாட்டாங்க. காட்டவும் மாட்டாங்க, காட்டவும் முடியாது. கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது.